எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 17வது வசனம் 17-18 வசனங்களை பார்க்கலாம். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். தக்கார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் வார்ப்பிக்கிற விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. மனுஷர் யாரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். அறிவில்லாமல் எப்படி ஆயிருக்காங்களா? மிருக குணம் ஆயிடுறாங்க. மிருக குணம் எப்படி வருது? ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றுனா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? கோவப்படுறோமா இல்லையா? இப்போ நாய் இருக்கு அப்படின்னா பண்ணுது, ஏதாவது ஒன்று பார்த்தா மழை இன்னொரு நாய் பார்த்தா திருடன் பார்த்தா யாரையும் பார்த்தா ஒன்று என்ன பண்ணுது? உழைக்குது. அதுக்கு என்ன தெரியல, ஒன்றுமே அதுக்கு தெரியல. அது என்ன பண்ணுது? ஒரு பேச தெரியல, ஒன்றும் தெரியல. போய் அது என்ன பண்ணுது? குலைச்சி தான் என்ன பண்ணுது? தன்னுடைய பகைமையை அது என்ன பண்ணுது? காட்டுது. எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு நாய் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு நாய் பார்த்தா உடனே லொல்லுன்னு குலைக்குது. எங்களுக்கா டென்ஷன் ஆகும். என்னன்னு சும்மா இந்த நாய் குலைச்சிட்டு இருக்கு. மனுஷனை பார்த்து குலைக்காது, திருடனை பார்த்து குலைக்காது, யாரையும் பார்த்து குலைக்காது. நாயை பார்த்து என்ன பண்ணுமா? குலைக்கும் அந்த நாய். அப்போ என்னடா அது நைட்டில் கூட சில நாள் தூங்க முடியாது, குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் ஆவாங்க. கோபப்பட்டு பேசும்போது தான் என்ன பண்ணுது? அவங்க அறிவில்லாமல் என்ன பண்ணுறாங்க? மிருக குணம் அவங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் ஆனார்கள். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்டி போகிறார்கள். தட்டார்னா யாரு? சுரூபங்களை செய்கிறவங்க. சுரூபங்கள் என்னது? ஒரு உருவத்தை செய்கிறவங்க. என்னது? விக்கிரகத்தை உருவமாக செஞ்சு என்ன பண்ணுறாங்க? அது விக்கிரகம்னு பேர் சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. அதை செய்கிற அந்த தட்டாரே அவங்களுக்கு அந்த குலத்துக்கு பேர் என்னது? தட்டார். அதை செய்கிறவங்க பேர் என்னது? தட்டார். அந்த தட்டாரே என்ன பண்ணுறாங்க? எப்படி இருக்கிறாங்களா? அதை செஞ்சு அவங்க என்ன ஆகுறாங்க? வெட்டி போகிறாங்க. வெட்டப்பட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அது உருவமாக செஞ்சு அந்த உருவமாக வணங்குறாங்க. உருவத்தை செஞ்சு விற்கிறதால அவங்க வெட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. ஏன்னா அதுக்கிட்ட என்ன இல்லை? அது பேசாது. அது சிலை. அது என்ன? அதுக்கிட்ட ஆவி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை வச்சு அதை என்ன பண்ணுறாங்க? அவங்க செய்து விற்கிறாங்க, அதை வணங்குறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? வெட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அப்படியே அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. அவங்க செய்கிற விக்கிரகம் என்னது? பொய். அது என்ன இல்லை? சுவாசமே கிடையாது. ஆனால் அந்த பொய்யை நம்பி, அந்த விக்கிரகத்தை நம்பி அநேகர் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க? அது இருக்கிற சில காரியங்களை சொல்கிறாங்க. அது திரும்பி நம்மகிட்ட என்ன பண்ணோம்? பேசாது. எதுக்கு? அது என்ன பண்ணது? நம்மகிட்ட பேசாது. அது பொய்ன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அது எப்படியா? அவைகளில் சுவாசம் இல்லை. ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தால் என்ன வேணும்? சுவாசம் வேணும். சுவாசம் என்ன வேணுமா? அப்போ அந்த சுவாசமே அதுக்கிட்ட இல்லை. உயிரே அதுக்கிட்ட இல்லை. அதுக்கிட்ட போய் நம்ம சொல்கிறது அது எப்படி கேட்கணும்? சிலை எப்படி போய் அது என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு வைராக்கியம் பாராட்டி அதற்கு என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க, அதை வணங்குறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க? அதற்கு நிறைய செலவுகளை பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம சொல்கிற வார்த்தைகளை அதால் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு உயிரே என்னது? இல்லை. அதனால அது என்ன பண்ணாது? போய் கேட்காது. அவைகள் யாவும் மகா எத்துமான கிரியாக இருக்கிறது. எத்துனா என்னது? ஏமாற்றம். எத்துனாது ஏமாற்ற கிரியை. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏமாற்ற கிரியை. அந்த சிலையை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு போஷாக்கு செய்து கொடுக்கிறார்கள். அந்த காரியமெல்லாம் என்னது? அது கடவுளே, அது பேசும், அதுக்கு எல்லா பலனும் தரும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அது என்ன? அது எத்தான காரியம். எத்தான காரியம்னா
ஏமாற்று காரியமாக என்ன பண்ணுது, அது இருக்குது. அப்போ உயிருள்ள தேவன், நம்மளுடைய தேவன், நமக்காக மரித்த தேவன், நமக்காக சிலுவை பாடுபட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜீவனுள்ள தேவன் அவர் இருக்கும்போது இப்படிப்பட்ட பொய்யையும் எத்துமான காரியங்களை ஜனங்க என்ன பண்றாங்க, நாடி ஓடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே பின்மாற்றம் அடைந்து திரும்பவுமா அந்த காரியத்துல என்ன பண்றாங்க, ஈடுபடுறாங்க. அப்ப ஜீவனோடு கூட நம்மளை வச்சிருந்த ஆண்டவர், இவ்வளவு நாட்கள் நம்மளை கடந்து போக பண்ணுகிற ஆண்டவர், இவ்வளவு நாட்கள் நம்மளை பாதுகாத்தவர், இவ்வளவு நாட்கள் நம்மளை ஜீவனை கொடுத்து மட்டுமாய் வைத்திருக்கிறவர் அப்படின்ற உணர்வை மறந்து போய் என்ன பண்றாங்க, பின்மாற்றம் அடைந்து போய் அப்படிப்பட்ட பொய்களையும் எத்துக்களையும் நம்பி என்ன பண்றாங்க, மீண்டுமாய் அவர்கள் அந்த வாழ்க்கையில போய் என்ன பண்றாங்க, தங்களை என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்து கொள்கிறார்கள். அப்ப முன்னைய நிலைமையை காட்டிலும் பின்னிலை நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். யாருக்கு, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை ருசித்து ஞானஸ்தானம் பெற்று அவரிடத்துல என்ன பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறின நாம திரும்பவுமா அந்த எத்துக்களையோ அந்த பொய்யையோ அந்த ஏமாற்று காரியத்தையும் நம்பி நம்ம போகும்போது முன்னாடி எந்த நிலைமையில் இருக்கணுமோ அதை விட மோசமான நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளப்படுவோம். அப்ப அதை செய்கிற அவர்களே, அந்த கட்டார்களே என்ன பண்றாங்க, எப்படி வெட்கப்பட்டு போறாங்க. அதை செய்யறவங்களே என்ன பண்றாங்க, வெட்கப்பட்டு போறாங்க. அப்ப அதை வணங்குகிற மற்றவர்கள் எப்படி அதை காட்டிலும் வெட்கத்தை அனுபவிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, என்னையன்றி வேறொரு சொரூபத்தையும் நீங்க உண்டாக்க கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகோ அப்படிப்பட்ட அந்த சுரூபங்களை செய்து அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம வணங்குறதால அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போறதால தேவன் நம்ம கஷ்ட காலத்துல, நம்ம பிரச்சனை காலத்துல, நம்ம போராட்ட காலத்துல தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டாரு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுத்தி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நம்ம நடக்கும்போது தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. அப்ப இந்த செய்கிற அந்த தட்டார்களே வெட்டி போறாங்கன்னா அப்ப அதை வணங்குகிற ஜனங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் நடக்கும். ஏன்னா அதுக்கிட்ட என்ன இல்லை, சுவாசம் இல்லை, அது சுவாசிக்காது, அது பேசாது, அது நம்ம சொல்றதை கேட்காது, வெறும் சிலையா இருக்குது. அப்படிப்பட்ட சிலையை வணங்குறதால நமக்கு என்ன யூஸ், நமக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய சாபத்துக்காக, நம்மளுடைய ஜீவனையே மறித்து சிலுவையில அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய ஜீவனை பாதுகாத்து இம்மட்டுதான் நடத்தி வருகிற தேவனை நம்ம என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். அப்ப அதை விட்டுட்டு நம்ம வேற காரியங்களை செய்யும்போது தேவனுக்கு ஆசீர்வாதப்பட்ட பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. என்ன சொல்லப்பட்டது, மனுஷர் அனைவரும் அறியாமல் நிறுவனமானாங்க. எப்படிப்பட்ட ஜனங்களை மிருக குணம் தான் ஆண்டவர் சொல்றார், மனுஷ குணம் என்ன பண்ண ஆண்டவர் சொல்லல. இவங்க மனுஷர்களா இருந்தவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்து மறுபடியும் மிருக குணம் நடத்தியா என்ன பண்றாங்க, இவங்க மாறாங்க. அப்ப மனுஷர் அனைவரும் எப்படி இருக்காங்க, அறிவு இல்லாத என்ன இல்லை, அறிவு இல்லை, நம்ம உயிரோட இருக்குது, உயிர் இல்லாத இருக்குது, இதை நம்ம வணங்குறோமே, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் போய் அந்த சிலை வழிபாடு செய்யறோமே அப்படின்ற ஒரு அறிவு ஒரு மனதுல அவங்களுக்கு என்ன இல்லை இல்லை. அந்த அறிவு இல்லை, அந்த அறிவு அவங்கள உணர்த்துல நாம என்ன பண்றோம், தவறு பண்றோம், தேவனுக்கு திரும்பில்லாத காரியம் பண்றோம்னு சொல்லி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இல்லாத போயிட்டு ஒரு மிருக குணமா இருக்கு. மனுஷனுக்கு தான் 6 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு தானே. அப்ப அந்த ஒரு அறிவு என்னது, எல்லாவற்றையும் அறிந்து நிதானிக்கிற அறிவு அந்த மிருகங்களுக்கு இல்லை. எங்க வேணா ஓடும், எங்க வேணா வரும், எங்க வேணா போகும், எங்க வேணா நடக்கும், எங்க வேணா தூங்கும், எங்க வேணா இருக்கும். அப்ப இதுக்கு இங்கதான் பாத்ரூம் போகணும், இங்கதான் சாப்பிடணும், இங்கதான் இது பண்ணணும், அதுங்களுக்கு ஒரு அறிவு இருக்காது. அப்படியே மனுஷர்களுடைய குணங்களும் எப்படி மாறிச்சான், மிருக குணமுள்ள குணங்களா என்ன பண்ணிச்சான், மாறி போயிடுச்சான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தட்டார், அந்த விசித்திரத்தை செய்கிற தட்டாரே என்ன பண்ண போறார், தட்டாருக்கு என்னது, வெட்டி போறாங்க. அப்ப அதை வணங்குகிறவர்கள் எப்படி தேவன் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாத குலைச்சலை கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ண மாட்டார், கண்டிப்பா ஆசீர்வதிக்க மாட்டார். முந்தைய நிலைமையை காட்டிலும் பிந்தைய நிலைமை அவங்களுக்கு எப்படி இருக்கும், மோசமானதா என்ன பண்ணிடும், மாறி போயிடும்.
அப்போ நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். தேவன் நம்மளை தேடி வந்தாரு. நம்ம எந்த இதில் நம்ம இருந்தோம், நம்மளை திரும்பி எப்படி நம்மளை தூக்கி எடுத்தாரு, நம்ம எந்த பலவீனத்தில் இருந்தோம், எந்த கஷ்டத்தில் இருந்தோம், எந்த வியாதியில் இருந்தோம், எந்த பாடுகளில் இருந்தோம், அது எல்லாம் உணர்ந்து நம்ம தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக கடைசி வரைக்கும் இருக்கணும். தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. தேவனுக்காக நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. உலகத்தான பிரச்சனை வராதிருக்கா, வியாதி வராதிருக்கா, வறுமை வராதிருக்கா, கடன் இல்லாத இருக்கா, எல்லாமே இருக்குது. அப்போ நமக்கு எல்லாமே இருந்து பிரச்சனைகள் வரும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் அவங்க கூட என்ன இல்லை, தேவன் இல்லை. அப்போ அதை செய்கிற அந்த விக்கிரகத்தை செய்கிற தட்டாள்களை வெட்டி போகிறாங்கன்னா அதை வணங்குகிற ஜனங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு பிரச்சனைகள் வரும்ட்டு நம்ம நினச்சிக்கணும். அப்போ எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையும் தேவன் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை அப்பா நடத்துவார் சொல்லி தேவன் மேலே விசுவாசம் வச்சு எந்த சூழ்நிலையும் தேவனுக்காக நம்ம நிற்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு நன்மைகளை செய்திருக்கிறாரா இல்லையா, வாழ்க்கையில் செய்திருக்கிறாரா இல்லையா, சொல்லுங்க, செய்திருக்கிறாரா, நன்மைகளை செய்திருக்கிறாரா? அப்போ அந்த நன்மைகளை செய்த தேவனை நம்ம மனசார தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நன்றிகளை நம்ம சொல்லி கொண்டிருக்கணும். நம்ம மனசுல தேவனுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கணும். அவரோடு கூட நம்ம நெருங்கி உறவாடணும். அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும். தேவனுக்காக நம்ம வாழணும். விக்கிரகத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆனால் உயிருள்ள தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகம் பேர் இல்லாது இருக்கிறாங்க. அவர் ஏன்னா அவருடைய அன்பை சரியாக ருசிக்காமல் இருக்கிறாங்க, அவர் வல்லமைகளை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, அவருடைய கிருபைகளை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதனால தான் தேவனை விட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க சத்தியத்தில் நிற்க முடியல. அவருடைய வார்த்தையில நிற்காமல் அவர் வார்த்தையில சரியாக அறிந்து கொள்ளாததால் தான் அவரை விட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது தூரம் போயிடுறாங்க. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மளை நடத்துவார். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம தேவனை விட்டு எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டோம், விலக மாட்டோம். அப்போ எந்த சூழ்நிலையும் தேவன் நமக்காக இருக்கிறாருன்ற உணர்வு நமக்குள்ளே என்ன பண்ணோம், கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க நம்ம அதை என்ன பண்ணுவார், தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாவியானுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த விக்கிரகத்தை செய்கின்ற தட்டான் ஆண்டவரே, அப்பா சோதரம் கத்தாவை வெட்டி போகிறாங்க ஆண்டவரே. அப்பா அதை வணங்குகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறார்கள். அப்பா ஆண்டவரே, உண்மை தேடின ஜனங்களே அப்பா உண்மை விட்டு பின்மாற்றம் அடைந்து போய் அந்த விக்கிரகத்துக்கு மீண்டுமாய் அடிபணிகிறார்கள். அப்பா அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்பா அறிவில்லாமல் தவறு செய்கிறார்கள் என்பதை அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா ஒரு விசையாய் அவர்கள் குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு முன்பிருந்த காட்டிலும் பின்பு பெரிய பாதி பெரும் வராதபடிக்கு தேவாவியானவர்களை வேலையடைக்கும்படி காய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரை, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அவர் சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களால் மாற்றும்படி காய்ச்சபிக்கிறார். ஆண்டவரை அப்பா சோத்திரம், பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிற பிள்ளைகளை மீண்டுமா இந்த சமூகத்தில் கூட்டி சேர்க்கும்படி காய்ச்சபிக்கிறார். ஆண்டவரை, தேவாவியானவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படி காய்ச்சபிக்கிறோம். அப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா துதி கன மகிமை பாமத்தை செலுத்துகிறோம். ஐயா மீட்பர் இயேசு மூலம் துதி சோத்திரங்களை எடுத்து படைக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டுமாய் தேவ வார்த்தைகளை நாம் தியானிக்க தேவன் கொடுத்த சிதாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென்.